மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போறது இந்தியா மாலத்தீவு தொடர்பான செய்தி தான். அதாவது சுமார் 1200 தீவுகளை உள்ளடக்கிய மிகச்சிறிய நாடு தான் மாலத்தீவு நண்பர்களே. உலக அளவில் பூகோள ரீதியாக மிகவும் சிதறுண்ட நாடாக மாலத்தீவு இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5,21,000 என்ற அளவுல தான் இருக்காங்க. ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு செல்றதுக்கு கூட படகு பயணத்தை தான் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. 1965ஆம் ஆண்டு மாலத்தீவு பிரிட்டனிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற்றிருக்கு. சுதந்திரம் அடைந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோம்னா மாலத்தீவு அரசியலமைப்பு ரீதியான இஸ்லாமிய குடியரசாக மாறியது நண்பர்களே. சுதந்திரம் பெற்றதில் இருந்து மாலத்தீவின் அரசியலிலும் மக்களின் வாழ்க்கையிலும் இஸ்லாம் முக்கிய பங்கு வகித்துள்ளது நண்பர்களே. 2008ஆம் ஆண்டு மாலத்தீவில் இஸ்லாம் அரசு மதமாக மாறியிருக்கு. மாலத்தீவு உலகின் மிகச்சிறிய இஸ்லாமிய நாடு நண்பர்களே. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அதாவது ஜூலை 26 இன்னைக்கு மாலத்தீவின் 60வது சுதந்திர தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டிருக்கு. இதுல நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்காங்க. இது நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக மாலத்தீவுக்கு பயணம் செல்வதாக பார்க்கப்படுகிறது. இந்த சுதந்திர தினம் கொண்டாட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக செல்வது 3வது முறை நண்பர்களே. இப்போ 2023ஆம் ஆண்டு முகமது முய்சு அவர்கள் அதிபரான பிறகு பார்த்தோம்னா மாலத்தீவுக்கு செல்லும் முதல் வெளிநாட்டு தலைவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரவாயில்லையப்பா, இந்தியாவும் மாலத்தீவும் நல்ல ஒரு நண்பர்கள் மாதிரி இருக்காங்களே, சிறப்பாக சிறப்பாகத்தான் உறவு போயிட்டு இருக்கும் போலையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கனதான் ட்விஸ்டே இருக்கு. அதாவது வருந்தம்பி ஆனா வராது அப்படின்ற மாதிரி இங்க உறவு நல்லா இருக்குங்க ஆனா நல்லா இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாலத்தீவில் முய்சு அவர்களுடைய ஆட்சி வர்றது, அதாவது இவர் அதிபராக பதவி ஏற்கிறார்ல, இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இந்திய எதிர்ப்பு பிரச்சாரமும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. அதாவது இந்தியாவோட ஒரு எதிர்ப்பை காட்டும் விதமாக, இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை காட்டும் விதமாக தான் முய்சு அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. பட் அதனோட ஒரு பகுதியாக தான் அவர் அங்க ஆட்சி பெற்றிருப்பதாக காணப்படுகிறது நண்பர்களே. இந்த பிரச்சாரத்துல முக்கிய பங்காக இந்தியாவை எதிர்ப்பு தெரிவிச்சதுதான். இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப முந்தைய மாலத்தீவு அரசு நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை பின்பற்றினாங்க. ஆனா முய்சு அந்த ஒரு கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளிச்சிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நமக்கு எதிரி யாரு? சீனா என்னென்ன வேலையை பார்க்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு எதிரான வேலையை பார்க்கறது, குறிப்பா நமக்கு எதிராக பல்வேறு நாடுகளை கூட்டணியா திரட்டுறது, அதுவும் நமக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய நட்பு நாடுகளை தன்னுடைய கைக்குள்ள தன்னுடைய பாசவலை, அதாவது பாசவலை மாதிரி ஒரு வலையை விதிக்கிறது. அதாவது அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மெயினா அந்த பாசவலையில கடன் வலையும் கூட இருக்கும். அந்த மாதிரி வலையில சிக்கும் போது, அதாவது நமக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடுகளை கூட சீனாவிற்கு மிக மிக நட்பு நாடாக மாற்றக்கூடிய ஒரு செயல தான் சீனா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துட்டு நம்ம காலங்காலமா பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது சீனாவுடனான உறவுகளை முய்சு மேலும் வலுப்படுத்தினார் நண்பர்களே. $7.5 பில்லியன் பொருளாதாரத்தை கொண்ட மாலத்தீவு பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்த போது இந்தியா அந்த நாட்டை காப்பாற்றியது நண்பர்களே. இதனாலதான் உண்மையான நட்பு யாரு அப்படின்றத இப்ப முய்சு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆரம்பத்துல சீனாவை பார்க்கும்போது நல்லா பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. அதாவது சீனாவுடைய ப்ராடக்ட்லாம் பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கும். ஆனா வாழ்க்கை முழுக்க வச்சு அதை யூஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வீணா தான் போகும். ஆனா நம்மளே பார்த்தா அப்படி கிடையாது. பாக்குறதுக்கு நம்ம ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் நம்ம காலங்காலத்துக்கு இருப்போம். அதுதான் நிலையானதும் கூட. அது ஆரம்பத்துல புரியாது, போக போக தான் புரியும். அதைத்தான் இவரு புரிஞ்சிருக்காரு. இப்ப புரிஞ்சு நன்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்தியா செய்த உதவியின் காரணமாக, இந்தியா அந்த நாட்டை காப்பாற்றியதன் காரணமாக இந்த மாதிரி பொருளாதார வீழ்ச்சியப்ப
இந்தியாவின் பங்கு அப்படின்றது எந்த அளவிற்கு இருந்திருக்கும் அப்படின்றத நன்கு உணர்ந்துட்டாரு. சோ இதனாலதான் திடீரென்று மாற்றம் நிகழ்ந்து விட்டது நண்பர்களே. அதாவது முயிசு அவர்கள் இந்தியா மீதான தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார் அப்படின்ற மாதிரி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் சைட்லேருந்து தகவல்லாம் வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவர் நடந்துக்கிற விதம் அப்படின்றது அது மாதிரிதான் இருக்கு. செய்திகள் ஒரு புறம் வெளியானாலும் கூட மற்றொரு புறம் நம்ம கவனிக்க வேண்டியது, அவர் பிரச்சாரத்துல இருந்தது வேற, அவங்க சொன்னது வேற. இப்ப இந்தியாவுடன் உறவு கொள்றது வேற. முன்பை காட்டில இப்ப உறவு ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் இந்தியாவை பற்றி நன்கு புரிந்து கொண்டார், இந்தியாவின் நட்பை உணர்ந்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லியாகும் நண்பர்களே. அதே சமயம் அதிபரான பிறகு முயிசு அவர்களை பார்த்தோம்னா முதலில் துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனாவுக்கு பயணம் செஞ்சிருந்தாரு. இதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடனான கசப்பை நீக்க முயிசு ஒரு முயற்சியை தொடங்கினார். முன்பு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அதாவது இந்தியா குறித்து மாலத்தீவு அரசின் சார்பில் வெளியிடப்படக்கூடிய அறிக்கையெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு நண்பர்களே. ஏதோ இவர்களுக்கு வேண்டாம் விருப்பம் நம்ம ஏதாவது சூனியம் பண்ண மாதிரியே இவர்கள் வாட்டுக்கு அப்படியே காரசாரமா வருது. அதுவும் சீனாவுக்கு ஏத்த மாதிரி, சீனா என்ன மாதிரி மாலத்தீவு இந்தியாவுடன் உறவு வச்சிருக்கணுமோ அந்த மாதிரி அப்படியே அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. சோ அப்படி வெளிப்படுத்தப்பட்ட சூழ்நிலை கூட நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையெல்லாம் ரொம்ப பொறுமையா நிதானமா இந்தியா வெளிப்படுத்தினாங்க. அதாவது இந்தியா பார்த்தோம்னா ஒரு நாடு நம்மளை காயப்படுத்துறாங்க, அதுக்கு நம்ம பதில காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம பொறுமை காக்குறாங்க. என்ன விஷயம், ஏன் இப்படி பண்றாங்க, இவர்களுடைய சூழ்நிலை என்ன, இதற்கு பின்னாடி யார் செயல்படுறா, எல்லாம் பொறுமையா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர்களுடைய நிலைப்பாடு கொஞ்ச காலகட்டத்தில் எப்படி மாறும் அப்படின்றத யூகிச்சுட்டு இந்தியா பொறுமை கேட்கறாங்க. அப்புறம் காலம் போகும்போது இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா யாரு உண்மையான ஆளு, யாரு டுபாக்கூரு, டூபான்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்றத அவர்கள் வெயிட் பண்ணி, அதாவது இந்தியா வெயிட் பண்ணி கேம் ஆட விட்டு அப்புறம் அந்த மொத்த கேமையே ஜெயிக்கிறாங்க. சோ இப்படித்தான் இந்த ஒரு விஷயத்துல கூட அறிக்கையில பொறுமையா நிதானமா வெளியிட்டாங்க. இந்த ஒரு காரசாரமா இந்தியா பதிலுக்கு எதுவும் சொல்லல. இந்த மாதிரியான சூழல்ல $7.5 பில்லியன் மட்டுமே பொருளாதாரமா கொண்ட ஒரு மிகச்சிறிய நாட்டின் மீது ஏன் இந்தியா இவ்வளவு நிதானமா காட்டி வந்துட்டு இருக்காங்க, ஏன் அவ்வளவு பொறுமையா அப்படி என்ன அவசியம் இந்தியாவுக்கு? இந்தியாவும் பதிலுக்கு ஏதாவது பதில் ரிப்ளை கொடுக்கலாமே, அப்படி இப்படின்னு கேள்விலாம் எழத் தொடங்கிருச்சு. ஆனால் இந்தியா இந்த ஒரு விஷயத்தை நிதானமாகத்தான் கையாண்டாங்க. இதே நேரத்தில் கூடுதலாக மாலத்தீவு இந்தியா தொடர்பான முக்கிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது மாலத்தீவு அமைஞ்சிருக்க இடம்தான் ஒரு சிறப்பு நண்பர்களே. அதுதான் சிறப்பு. என்னன்னா மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் முக்கிய கடல் பாதைகளில் அருகே அமைஞ்சிருக்கு. இந்திய பெருங்கடலில் இந்த பாதைகள் வழியாகத்தான் சர்வதேச வர்த்தகம் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த பாதை வழியாக வளைகுடா நாடுகளிடமிருந்து இந்தியாவிற்கு எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் மாலத்தீவுடனான இந்தியாவின் உறவுகள் மோசமடைவது எந்த வகையிலும் நல்லத கருதப்படாது. அதாவது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படாது. ஏன்னா மாலத்தீவு என்பது ஒரு முக்கியமான கடல் வழி பாதை. அதே சமயம் உலகளாவிய வர்த்தகத்தில் சிறப்பு பங்கை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால மாலத்தீவு என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த பாதை இந்தியாவின் பொருளாதார மற்றும் மூலோபாய நலன்களுக்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பா சொல்லணும்னா வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவின் கச்சா எண்ணெய், எரிவாயு இறக்குமதி இந்த பாதை வழியாகத்தான் நடைபெறுது நண்பர்களே. மாலத்தீவுடனான நல்லுறவு இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யுது. அதே சமயம் இந்தியாவின் கடல்சார் கண்காணிப்பிலையும் மாலத்தீவு ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது நண்பர்களே. மாலத்தீவு அமைந்துள்ள இடங்களில் முக்கியமான கடல் பாதைகள் இருக்கு, நம்ம பார்த்த ஒன்று. இந்த பாதைகள் பாரசீக வளைகுடாவில் இருந்து கிழக்கு ஆசியா வரை செல்லுது நண்பர்களே. இந்தியாவும் வர்த்தகத்திற்காக இந்த பாதையை பயன்படுத்துறாங்க என்பது கவனிக்கக்கூடிய ஒன்று நண்பர்களே. மாலத்தீவு இந்தியாவின் லட்சத்தீவிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குங்க. சீனா மாலத்தீவில் கடற்படை தளத்தை அமைத்ததால அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு சவாலா இருக்கு நண்பர்களே. சீனா மாலத்தீவில் வலுவாக மாறினா போர் போன்ற சூழ்நிலையில் இந்தியாவை விட சீனாவின் கை ஒரு புறம் அதிகமாக ஓங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது.
சீனா மாலத்தீவில் பல திட்டங்களை வகுத்து வச்சுருக்கு. அதாவது சீனாவை சொல்லவே தேவையில்லை, ஒரு நாடு கிடைச்சிட்டா அந்த நாடை எப்படி எப்படி ஆட்டையை பண்ணலாம், எப்படி எப்படி சுரண்டலாம், அந்த நாட்டில் என்னென்ன வச்சு நம்ம பயன்பாட அடைய முடியும் அப்படின்ற மாதிரி பல்வேறு திட்டங்களை தீட்டோம். ஸோ அந்த வகையில் சீனா மாலத்தீவில் கடற்படை தளத்தை உருவாக்க விரும்புவதாக சொல்லப்படுது. இது போன்ற சூழ்நிலையில பார்த்தோம்னா இந்தியா எச்சரிக்கையாக இருப்பதுதான் அவசியமான ஒன்றாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா மாலத்தீவு இன்னும் இந்தியாவிற்கு ஒரு சவாலாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அழைத்திருந்தாலும் மாலத்தீவு அதிபர் முய்சு பொருளாதார நிர்பந்தம் காரணமாக அவ்வாறு செய்துள்ளார். மாலத்தீவின் பொதுமக்கள் கருத்து இன்னும் இந்தியாவிற்கு எதிராகத்தான் இருக்கதாக காணப்படுது நண்பர்களே. முய்சு இதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றார் அப்படின்ற மாதிரியும் முய்சு இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தி இருப்பது விருப்பத்தின் பேரில் அல்ல, கட்டாயத்தில் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்னு மாதிரிதான் தற்போதைய தகவல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. மாலத்தீவு சீனாவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு. சீனாவின் லட்சிய திட்டமான இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை மாலத்தீவு வெளிப்படையாக ஆதரிச்சு ஈடுபாடு காட்டு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இந்திய பெருங்கடலில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை தடுப்பதில் மாலத்தீவு முக்கியமானதாக கருதப்படுது. மாலத்தீவின் பல முக்கிய திட்டங்களில் இந்தியா முதலீடு செய்திருக்கு நண்பர்களே. இதுல கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் சீனாவிற்கு எதிரானதாக பார்க்கப்படுது நண்பர்களே. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தப்ப பாதுகாப்பு துறையில் சீனா தங்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி மாலத்தீவு கூறியிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சகம் தனது எக்ஸ் பக்கத்துல சீனாவுடன் நாங்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் பாதுகாப்பு உதவியையும் வழங்கும், இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் பலப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கப்பட்டிருக்கு. சீனா மாலத்தீவில் $200 மில்லியன் செலவில் சீனா மாலத்தீவு நட்பு பாலத்தை கட்டி வந்துகிட்டு இருக்கு. மாலத்தீவில் சீனாவின் அதிகரித்து வரக்கூடிய இருப்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பல ஆய்வாளர்கள் நம்புகின்றாங்க. அதாவது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கு தாங்கப்பா பிரச்சனையா முடியும், சீனாவுடைய வேலை எல்லாமே இந்தியாவுக்கு தான் தலைவலியா முடியும் அப்படின்ற மாதிரி இவர்கள் எச்சரிக்கிறாங்க. அதாவது ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க, நம்புகிறாங்க. அதே மாதிரிதான் கடந்த ஜனவரியில பார்த்தோம்னா முய்சு சீனாவுக்கு சென்றிருக்காரு. இரு நாடுகளிலும் 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. ஒரு ஒப்பந்தம் 2 ஒப்பந்தம் கிடையாது. இங்கிட்ட ஒரு புறம் நம்ம ஒரு சில நேரங்களில் பொருளாதார ரீதியாக நம்ம உதவிகள் பண்ணாலும் அங்கிட்டு ஒரு புறம் ஒப்பந்தம் வளர்ச்சி கிளர்ச்சி அப்படி இப்படின்னு போட்டு அந்த நாட்டையே சுரண்டுற மாதிரி, அதாவது மொத்தத்துல காசை அள்ளி எரிஞ்சு ஒரு நாடை வாய் பேசவே முடியாத அளவுக்கு, அதாவது நீ என்னதான் பேசினாலும் என்னதான் முடிவெடுத்தாலும் உனக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், அதை ஒரு புறம் நீ நினைச்சு பார்த்துக்க. அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு பேச்சுனாலும் எந்த ஒரு முடிவுனால உன் ஜவுரியத்துக்கு நீ வாட்டுக்கு எடுத்துட முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு காசை வழங்கியிருக்கேன், நான் உனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதலாளி மாதிரி. நீலாம் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அந்த ஒரு முடிவுக்கு நான் ஒத்து வரணும், எனக்கு பிடிச்ச முடிவா இருக்கணும் அப்படின்ற வகையில தான் ஒரு நாடை மாற்றக்கூடிய வகையில சீனாவுடைய இந்த கடன் வலை அப்படின்றது பார்க்கப்படுது. இந்த திட்டங்கள் மூலமாக காசை அள்ளி அரைச்சு அந்த நாடுகளை வாயடிக்கக்கூடிய வகையிலான செயல்பாடுகளும் சீனா அதிகமா பண்ணி வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இது மாலத்தீவுல மட்டும் கிடையாது, இப்படித்தான் பல்வேறு நாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் பாகிஸ்தான் எடுத்துக்குவோம், மற்றொரு புறம் இலங்கையை எடுத்துக்குவோம். அதுலயும் குறிப்பா சீனாவுடைய வேலை எல்லாமே இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை குறி வச்சுதான் சீனா இந்த ஒரு வேலைப்பாட்டை மிக வலுவாக மிக தீவிரமாக செஞ்சு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இப்படித்தான் சீனாவுடைய வேலைப்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. சீனாவுடைய வேலைப்பாடு போறது மட்டும் இல்லாம சீனாவுடைய பணவலை, கடன் வலை, அடிமை வலை, இப்படி எந்த மாதிரியான ஒரு வலையை கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி அத்தனை வலைகளையும் சிக்கக்கூடிய வகையில தான் பல நாடுகள் சிக்கிட்டு இருக்கு, இன்னும் சிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. சிக்கி சின்ன பண்ணமும் பட்டுக்கிட்டு இருக்கு, சிக்கி சின்ன பண்ணம் படமும் இருக்கு நண்பர்களே. சோ இந்த மாதிரி தான் பல்வேறு நாடுகள் கண்ணை மூடிட்டு சீனாவை நம்புறாங்க. இது பல நாடுகள் ஏற்கனவே சீனா நம்பி மோசமா போனது எல்லாமே பல சரித்திர கதைகள், பல சரித்திர காவியங்கள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஏன் இப்படி தொடர்ச்சியா விழுறாங்க அப்படின்றதுதான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியா உச்சத்தில் உணவு பஞ்சம் இருப்பதாக காணப்படுது. எங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது இஸ்ரேல் காசா மீது நடத்தி வந்துகிட்டு இருக்க போர் காரணமாக
காசா கடுமையான உணவு பஞ்சத்துல சிக்கி இருப்பதாகவும் பட்டினி காரணமாக உயிரிழப்புகளும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுமா நண்பர்களே, காசாவில் 1/3 உணவு இல்லாம பட்டினியால் வாடுவதாக ஐநா எச்சரித்துள்ளது நண்பர்களே. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு உதவி திட்டம் இதனை கூறியிருக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதால 90,000 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஐநா தெரிவிச்சிருக்கு. காசாவுக்குள் அனைத்து பொருட்களும் இஸ்ரேல் வழியாகத்தான் செல்கின்றன. ஆனா இஸ்ரேல பார்த்தோம்னா அனுமதிக்கு மறுக்கக்கூடிய காரணத்தினால உலக நாடுகளை அனுப்பி வந்துகிட்டு இருக்க உதவிகள் எல்லாமே உள்ளே சென்று சேராமல் இருந்துகிட்டு இருப்பதாக காணப்படுது நண்பர்களே. இந்த அளவிற்கான ஒரு சூழல் தான் அங்க நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உணவு தட்டுப்பாடு, உணவு பஞ்சம் அப்படின்றது. அதாவது உணவுப் பொருட்கள் காசாவிற்குள் கொண்டு செல்வதற்கு வேறு வழி இல்லாத நிலையில காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் விமானம் மூலமாக வீச இஸ்ரேல் அனுமதி அளித்திருக்கு. ஆனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டன் ஆகிய நாடுகள் உணவுப் பொருட்களை வீச இன்னும் இஸ்ரேலுக்கு அனுமதி அளிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இஸ்ரேல் அரசின் அந்த நடவடிக்கையை ஐநா விமர்சிச்சிருக்கு. மேலும் காசாவுக்குள் உதவி பொருட்கள் செல்வதற்கான தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜெர்மனியும் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தியிருக்காங்க. காசாவில் மனிதாபிமான பேரழிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த நாடுகள் கூட்டறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஏப்பா, ஒரு முக்கியமான ஒன்றே உணவு தான், ஏன் அதை கூட கொடுக்காம உங்களுக்கு என்னையா பிரச்சனை வேண்டியிருக்கு, என்னையா பிரச்சனை பண்ணி என்னையா சாதிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்கக்கூடிய வகையில தான் இருந்துகிட்டு நண்பர்களே. நீ எவ்வளவு பிரச்சனை பண்ணி என்ன வேணும் பண்ணு, ஃபர்ஸ்ட் உணவு அனுப்பாங்க, எவ்வளவு பச்சிலம் குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கக்கூடிய வகையில மாறி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இவர்களுடைய வேலைப்பாடு எல்லாமே உணவை அனுப்பாமல் அதற்கு ஒரு வழி கொடுக்காமல் கூட அதை வச்சு ஒரு விஷயத்தை பண்றக்கூடிய வகையில, ஒரு ஏழ்றை எழுதக்கூடிய வகையில தான் இவர்களுடைய வேலைப்பாடுகள்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இவர்களை யாரும் ஒன்றும் கொடுக்க சொல்ல, வெளியிலிருந்து வரதாவது உள்ள செல்றதுக்கு அனுமதி அளிங்கயா அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா அதை காதல வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய வேலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனுஷன் டென்ஷனே ஆயிட்டார் நண்பர்களே. என்னன்னா என்ன சொல்றாரு, யார் அந்த மனுஷன் அப்படின்றத பார்ப்போம். இந்த சர்வதேச சமூகம் காட்டக்கூடிய அக்கறையின்மை, இரக்கமின்மை, உண்மை இல்லாமை மற்றும் மனிதாபிமானமின்மையை என்னால விளக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரேஸ் அவர் வேதனை தெரிவிச்சிருக்காரு. போங்கயா, உங்ககிட்ட பேசி ஒரு பிரோஜனமே கிடையாது, இந்த அளவிற்கு மோசமா இருக்கீங்களா, என்னையா நீங்களா மனுஷன், என்னத்தையா நீங்க கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி சாட்டா சொல்லி முடிச்சிருக்காரு நண்பர்களே. அவருடைய வேதனையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கவலையா இருக்கு நண்பர்களே. அந்த அளவிற்கு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. மே 27 முதல் உணவுக்காக காத்திருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கார் நண்பர்களே. இதற்கிடையில புதிய போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் மீட்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை குழுக்கள் கத்தாரில் இருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஹமாஸ் உண்மையில் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்பவில்லை அப்படின்ற மாதிரியும் அவர்கள் சாக விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. இந்த மனுஷன் தான் நண்பர்களே, எந்த பிரச்சனை, எந்த ஒரு விஷயம், எந்த நாடுகளில பஞ்சாயத்து, எந்த நாடுகள் புதுசா பிரச்சனையை கிளப்பினாலும் எங்க பார்த்தாலும் இந்த மனுஷன் நின்றாரு, ஏதாவது சொல்றாரு. ஆக மொத்தத்துல எனக்கு டவுட்லாம் அந்த படத்துல சொல்ற மாதிரி எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ இந்த மனுஷன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா எந்த பிரச்சனையை பார்த்தாலும் மனுஷன் முதலா நின்றுட்டு இருக்காரு, என்னப்பா இப்படி பண்ணீங்க, என்னப்பா இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு மாதிரி. அங்க பிரச்சனையை முடிச்சவாடு கிடையாது, பிரச்சனை வளர்ந்துகிட்டு இருக்க பாடா தான் இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. கடந்த 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதியப்ப தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல்ல சுமார் 1600 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க மற்றும் 251 பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டாங்க. இதற்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்துச்சு. ஹமாஸ் நடத்தி வந்துகிட்டு இருக்க சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி நம்ம பார்த்தோம்னா காசால
இது வரைக்கும் 59,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. மார்ச் மாசம் தொடக்கத்துல இருந்து இஸ்ரேல் உதவி பொருட்கள் அனைத்தையுமே தடுத்து நிறுத்தி இருக்கு நண்பர்களே. 2 மாதம் போர் நிறுத்தத்திற்கு பிறகு 2 வாரங்கள் கழித்து ஹமாஸுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை மீண்டும் தொடங்கியது. இஸ்ரேலுடைய இந்த ஒரு நடவடிக்கைக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லியிருக்குன்னா, பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை விடுவிக்க ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கவே இவ்வாறு வந்து செஞ்சிருக்கிறதாக இஸ்ரேல் தரப்புல கூறப்பட்டிருக்கு. உலகளாவிய நிபுணர்கள் உணவு பஞ்சம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரித்து பின்னர் உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை மோசமடைந்துள்ளது நண்பர்களே. ஆக மொத்தத்துல இப்ப பஞ்சாயத்து அப்படின்றது இப்ப உணவை சுத்தி தான் இருந்துகிட்டு இருக்கு காசால. காசாவின் பெரும்பான்மையான மக்கள் வந்து பல முறை இடம் பெயர்ந்திருக்காங்க. 90% வீடுகள் சேதம் அடைஞ்சிருப்பதாகவும் அல்லது அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு மத்தியில தான் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க இருப்பதாக பிரான்ஸ் வந்து அறிவிச்சிருக்கு நண்பர்களே. அதை பத்தி நேற்றைய வீடியோ நம்ம வந்து விரிவா வந்து பார்த்திருந்தோம். இதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இஸ்ரேலுடன் இணைந்து பாலஸ்தீனமும் ஒரு நாடாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவரும் தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது இந்த ஒரு நேரத்துல குறிப்பிடத்தக்க ஒண்ணு. என்னதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ச்சியா நீடிச்சுட்டு இருந்தாலும், நீங்க இதை பண்ணாதான் நாங்க அதை பண்ணுவோம், நாங்க அதை பண்ணாதான் நீங்க இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்துட்டு இருந்தாலும், ஓவராலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம் உணவு தான். யோசிச்சு பாருங்க, அங்க எவ்வளவு பச்சிளம் குழந்தைகள் இருப்பாங்க, அவர்களுடைய உணவையும் சேர்த்துதான் நீங்க வந்து தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இஸ்ரேல் அதாவது உங்களை யாரும் வந்து உணவு வழங்குங்க அப்படின்னு வந்து சொல்லல, மற்ற உலக நாடுகள் தரப்புல இருந்து வழங்கக்கூடிய மனிதாயமான அடிப்படையில் வழங்கக்கூடிய உணவை அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழியை மட்டுமாவது விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. நீங்க வழியை விட்டுட்டு அப்புறம் உங்க பஞ்சாயத்தை பண்ணுங்க. வந்து மனிதாயமான அடிப்படையில் நடந்துங்க, அதுக்கப்புறம் உங்க பஞ்சாயத்தை நீங்க வச்சுங்க அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கு. ஆனா இவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதாயமான அடிப்படையில் கூட வந்து யோசிச்சு பார்க்காம தான் இவர்கள் தொடர்ச்சியாக வந்து பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருப்பதாக காணப்படுது நண்பர்களே. இந்த ஒரு இடத்திலேயே வந்து பெரிய அளவிற்கு எல்லாரும் வருத்தப்படக்கூடிய வகையில், முகம் சுளிக்கக்கூடிய வகையில தான் இவர்களுடைய முடிவு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து இவர்கள் மனிதாயமானம் அப்படின்றது இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க, இவர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது இதை வந்து பார்க்கும்போதே நமக்கு நன்கு தெரிகிறது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் யோசிச்சு பார்த்தா கூட இவர்களுடைய மனிதாபிமானம் அப்படின்றது இருந்திருக்கும். ஆனா அவர்கள் அதை யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்றதான் இதுல தெளிவா தெரியுது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகிறது நண்பர்களே. இது போன்ற செய்திகளை நான் தினமும் பேசுவேன், பல்வேறு விதமான செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். அதை நீங்க தினமும் பார்க்கணும்னு நினைச்சா, அதாவது தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.